ஹாய், மை சோலோ ட்ரிப் ஸ்டார்டட் டு சிங்கப்பூர். வீட்டிலேருந்து இப்போ தான் கிளம்பிட்டு இருக்கேன். அங்கே போய் ஏர்போர்ட் ரீச் ஆகி செக்இன் முடிச்சு போகிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. ஃப்ளைட்டுக்கு இன்னும் 2 hours தான் இருக்குது. நான் உங்களுக்கு சிங்கப்பூரில் போயிட்டு வீடியோ போடுறேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 1.5 hours தான் இருக்குது. சீக்கிரம் போகணும். போர்டிங்க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அதனால் கேட் என்ட்ரி போகிற ஃப்ளைட்டுக்கு வித் ஃபுல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் ஃப்ளைட் டேக் ஆஃப்க்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆகுது. டேக் ஆஃப் பண்ணுறதுல பேனிக்கே ஆகலை. எனக்கு ஒரு விண்டோ சீட் கிடச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணேன். சி ஹவுஸ் ஸ்கை, ஐயோ அங்கே போனதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே அந்த நிலாவெல்லாம் பே ஆஃப் பெங்கால் கிராஸ் ஆனதும் பார்த்திங்கன்னா இருட்டாகிடுச்சு. பிகாஸ் டைம் ஜோன் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நைட் வியூவில் சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஃபைனலி சிங்கப்பூர் ஏர்போர்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டு. வென் கம்பேர் டு சென்னை, சிங்கப்பூர் ஏர்போர்ட் பெருசாக தான் இருக்குது. செக் அவுட்லாம் முடிச்சு வீட்டில் போய் ரெஸ்ட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பிளான்ஸ்லாம் இருக்க வீடெலாம் பார்த்திங்கன்னா சைனீஸ் வீடு. இங்கே மஸ்ட்டு பிளான்ஸ் வச்சுருப்பாங்க சைனீஸ் வீட்டில். அவங்க நிறைய ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம இந்தியன்ஸை விட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்க் ஏரியா, ப்ளே ஏரியா வித் ஒர்க் அவுட் ஏரியா வந்து எல்டர்ஸ் அண்ட் கிட்ஸுக்கு இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயும் மஸ்ட்டாக இருக்கும். இந்த கவர்மெண்ட் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குன்றதுக்காக ஏரியா அண்ட் தென் பிளாக் நம்பர் மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஸ்ட்ரீட்ஸ் நேம்லாம் இல்லை. ஒரு ஐடியா ரெடி ஆகிட்டு சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு நான் பஸ்ஸு ப்ரிஃபர் பண்ணேன். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே பஸ்ஸு ப்ரிஃபர் பண்ணி போனால் பஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் இப்போ வந்து சிங்கிள் வே பஸ் தான் எடுத்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. பஸ்லாம் நான் இது இருக்கும் சென்னையில் ட்ராவல் பண்ணலாம். அங்கே போய் பஸ்ஸில் தான் ஃபுல்லாக போயிட்டு இருந்தேன். மெட்ரோவில் பாருங்கள் தமிழில் நம்ம சென்டென்ஸ் இருக்குது. பிகாஸ் இங்கே நிறைய தமிழ் பீப்புள் இருக்கிறதால தமிழில் அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் தென் சென்டென்ஸ்லாம் வருது. இங்கே வந்து மெட்ரோ பார்த்திங்கன்னா செப்பரேட்டாலாம் இல்லை. ஒரு மால் இருக்குன்னா அதுக்குள்ளேயே அந்த மெட்ரோலாம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ ஸ்பேஸ்லாம் நம்ம வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. நான் போனது நவம்பர்ன்றதால கிறிஸ்மஸ்க்கு நவம்பர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க செலிப்ரேஷன். அவ்வளோ டிசைன்ஸ் சூப்பராகவே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. அப்புறம் ஃபைனலி நான் அந்த மால்லாம் சுற்றி பார்த்தேன். எல்லாமே சீப், காஸ்ட்லாம் ஓரளவு தான் பரவாயில்ல இருந்து. ஸ்டூடியோ பார்த்ததுக்கப்புறம் போய் ஐஃபோனோட லேட்டஸ்ட் எடிஷன் இருக்குன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக். இங்கே மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்ட்லேயே பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்குது ஐஃபோன் எடிஷன். அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. அப்புறம் பாத்வேக்கு ஆல்ரெடி எப்பவும் போல் முஸ்தஃபா போனேன். முஸ்தஃபா போயிட்டு அங்கே ஜுவல்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் போனோம். அங்கே ஃபேமஸ் மால் பார்த்திங்கன்னா முஸ்தஃபா. அங்கேருந்து இங்கே பார்த்திங்கன்னா வீராசாமி ரோடு, தமிழ்லேயே இருக்குது பார்த்திங்களா வீராசாமி ரோடுன்னு. நைட் வியூ ஆஃப் சிங்கப்பூர் இதுதான். நைட் வியூ சூப்பராக இருந்தது. நான் இங்கே போனப்போ ப்ரிஃபர் பண்ணது என்னென்னா வாக்கு தான். எதுக்குமே வந்து பஸ்ஸு அந்த மாதிரி இங்கே மோஸ்ட்லி வந்து ஆட்டோலாம் கிடையாது. ஒன்று டாக்ஸி இல்லைனா பஸ்ஸு. அப்படியே ஸ்ட்ரீட் ஷாப்லாம் போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாமே சீப் காஸ்ட்டில் இருந்தது. வென் கம்பேர் டு மாலில் ஸ்ட்ரீட் ஷாப்லலாம் ரேட் வந்து ரீசனபிளாக இருந்தது. பட் குவாலிட்டி வந்து டிஃபர் ஆச்சு. நான் வந்து நிறைய பேக்ஸ் தான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு பேக்ஸ் வந்து கிரேஸ். நான் அதனால் என்னென்ன பேக் டைப் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், போனதும் பேக் தான் பார்த்துட்டு இருந்தேன். எப்படியோ இந்த பேக் வேர்ல்ட்லேருந்து அப்படியே தப்பிச்சு புக்கீஸ் மார்க்கெட் வந்துட்டு. புக்கீஸ் ஸ்ட்ரீட்னாலே நிறைய ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் அண்ட் தென் லோ காஸ்ட் குவாலிட்டியான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு என்னெல்லாம் வாங்குவோம், ஃப்ரூட்ஸு, சாக்லேட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மைலோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரீட் ஷாப்பையும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்கு என்ன வேணும், சோறு முக்கியம் இல்லை, சோறு முக்கியம் பிகிலுன்ற மாதிரி நாங்கள் போயிட்டு இதான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஸ்ட்ரீட் ஷாப்போட ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். இது ஃபுல்லாக சைனீஸ் ஃபுட்ஸு. நல்லாவே இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து நான் ட்ரை பண்ணது பார்த்திங்கன்னா இது தெரியும் என்னென்னு, பேன்கேக் வித் பீனட் ஸ்டஃப்பு. நம்ம ஊரில் கொழுக்கட்டை இருக்கோல பீனட் வச்சு, அந்த மாதிரி அந்த பேன்கேக்கில் பீனட் ஸ்டஃப்பு ஃபுல் நல்லா ஃபில்லாக இருந்தது. நம்ம ஸ்டொமக்கு சூப்பராகவே இருந்தது. புக்கி ஸ்ட்ரீட்லேருந்து அப்படியே நம்ம க்ராஸ் பண்ணி வெளியே வந்தோன்னா
லிட்டில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவங்க தீபாவளி மோட்லேருந்து வெளியே வரல. ஃபுல்லாகவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு டெக்கரேட் பண்ணது தான். அப்படியே பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு அந்த லிட்டில் இந்தியாவில் பண்ண டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சூப்பராக பார்த்துட்டு வந்தேன். லிட்டில் இந்தியாவில் கூட தான் நம்ம இந்தியன் டெம்பிள் எல்லாமே இருக்குது. ஜுவல்லரி ஷாப்ஸ் அங்கே அதிகமாக இருக்கும். எல்லாமே ஜுவல்லரிக்காகவே லிட்டில் இந்தியா போவாங்க. நெக்ஸ்ட் சிங்கப்பூர் வீடியோ பார்ட் 2 வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்குது. பாய். Please watch it and subscribe to my channel.